நம்ம வந்து முளைக்கட்டின வெந்தயத்துல ஒரு சாலட் பண்ணணும். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும், நைட்டு வந்து வெந்தயத்தை வந்து நல்லா ஊற போட்டுறணும். நீங்க அந்த தண்ணியை குடிச்சுக்கலாம், அதை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். வெந்தயத்தை கழுவிட்டே நீங்க ஊற வச்சுட்டு மூடி ஊற வச்சுட்டீங்கன்னா அந்த தண்ணியை குடிச்சீங்கன்னா அது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. சுகர் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் நீங்க அதை என்ன பண்ணணும், ஒரு பாத்திரத்துல போட்டு மேல வந்து காத்து போற மாதிரி அதை வந்து மூடி வச்சிடணும். அதை வந்து திறக்கவே கூடாது. நீங்க மறுநாள் சாயந்தரம் திறந்து பாத்தீங்கன்னா லேசா வள வந்துருக்கும். அதுக்கப்புறம் நீங்க மறுநாள் காலையில எடுத்தீங்கன்னா நல்லாவே இவ்வளவு நீளத்துக்கு முளை வந்துடும். நான் அப்படிதான் எப்பயுமே காலியாக இதை ஸ்டோர் பண்ணிட்டே இருப்பேன். வெறும் வாயில சாப்பிடவே அது ரொம்ப கசக்கவே செய்யாது. நீங்க வந்து அதுல வந்து வெள்ளரிக்காய், கேரட்டு, தக்காளி, வெங்காயம், லெமன் எல்லாம் புளிஞ்சு நீங்க சாப்பிட்டீங்கன்னா இன்னும் அது சூப்பரா இருக்கும். டெய்லி சாப்பிட ஆசையா இருக்கும். நம்ம அது எப்படி செய்யலாம்ங்கிறத பார்ப்போம். எல்லாரும் டெய்லி இதை வந்து சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. வெட்டி வச்சிருக்கேன். அந்த வெங்காயத்தை இதுல சேர்க்கிறேன். அதுக்கு அடுத்தது கேரட், அதையும் அதே மாதிரி பொடியா வெட்டி வச்சிருக்கேன், சேர்க்கிறேன். அடுத்தது இது வெள்ளரிக்காய். வெள்ளரிக்காயில தோல் சீவிட்டு பொடியா வெட்டி வச்சிருக்கேன். நீங்க கசக்கு தான் பார்த்துட்டு டெஸ்ட் பண்ணிட்டு வைங்க. இதுல வந்து தக்காளி, தக்காளி பழம் ஒரே ஒரு பழம் பெங்களூர் தக்காளிய வெட்டி வச்சிருக்கேன், அதை இதுல போடணும். இவ்வளவு போட்டுட்டு கொஞ்சம் மல்லி இலை, அதுக்கப்புறம் நம்ம முளைக்கட்டின பயிர் பாருங்க, வெந்தயம் முளைக்கட்டி பாருங்க எவ்வளவு நீளம் வந்திருக்குன்னு. இத வந்து நல்லா ஒரு கை நம்ம வெங்காயம் போட்டோம்ல அதே அளவுக்கு இத போட்டுக்கணும். போட்டுட்டு இப்போ வந்து தேவையான அளவுக்கு வந்து இதுல வந்து உப்பு போட்டுக்கலாம். நீங்க வந்து உங்களுக்கு காரம் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க. புளிஞ்சிட்டு லைன் நீங்க வந்து இது வந்து சின்ன பழமா இருக்குன்னா நீங்க இன்னொரு 1/2 லைன் கூட புளிஞ்சிக்கலாம். இவ்வளவுதான். இதை வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட். இப்ப நம்மளுடைய வெந்தய சாலட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது சுகருக்குலாம் ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட் யார் இருந்தாலும் இதை ரெகுலரா எடுத்துட்டே வாங்க. இந்த முளைக்கட்டுறது வந்து காலியாக நீங்க 2 நாளைக்கு ஒருக்க ஸ்டோர் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அப்பப்ப நீங்க பண்ணி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். என்ஜாய் பண்ணுங்க.